இது மாஸ்டர் கிட்ஸ். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 1 பாக்கெட் எடிஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கேம் விளையாட போகிறது அமலேந்தர் தான். ஹாய் ஹாய், இனி நம்ம மைன்கிராஃப்ட் விளையாட போகிறோம். எனக்கு 7 வயசு ஆகிடுச்சு. இப்போ நம்ம மரத்தை வெட்டிகிட்டு இருக்கோம். ஐயோ, முட்டு சந்தை வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, உடைச்சிட்டு தான் வந்திருக்கோம். சரி ஓகே, ரொம்ப நேரம் பேசவே முடியல. ஸ்டிக்கு செய்ய மாட்டேன். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுப்போம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமே. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஸ்டிக்கு செஞ்சுப்போம். வெளில போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கீழே போட்டு கொஞ்சம் நல்ல கை ஒரு ஸ்வாடு, ஒரு பிகாக்ஸு செஞ்சுப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இதுக்குள்ளே போயிட்டு இதை அரேஞ்ச் பண்ணிப்போம். அப்படியே போடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஆக்ஸ் எடுத்து இதை மைண்ட் பண்ணணும். வேணாம், கையிலேயே மைண்ட் பண்ணுவோம். ஹெல்த்தை குறைச்சிக்க வேண்டாம். ஏன்னா பக்கத்தில் இது அயன் இருக்கு பாரு. இந்த தீர தெரியுதா உனக்கு? தெரியுது கைஸ். ஸ்டோன் மெயின் பண்ணிக்கோ. ஸ்டோன் பிகாக்ஸ் இல்ல தெரியும் எனக்கு. நான் மேலே போயிட்டு அயன் இதை வேற முக்கி போகணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படியோ வந்துட்டேன். லெஃப்ட் மாதிரி ஸ்வைங்குன்னு வந்துடலாம். அதை தாண்டிட்டுண்ணா இல்லை போ இந்த சைடு இருக்குடா. ஓகே, இங்கே இருக்கு பாரு. ஸ்டோன்லாம் இருக்கு பாரு. ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணிக்கோ. நம்மளுக்கு வந்து ஸ்வாடு செய்ய, ஆக்ஸு செய்ய, பிகாக்ஸு செய்ய. ஆக்ஸுக்கு வந்து ஒரு 3 தேவை, பிகாக்ஸுக்கு வந்து ஒரு 3 தேவை. நம்ம வந்து அப்புறமா கூட ஆக்ஸ்லாம் உடஞ்சதுக்கு அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். நீ இப்போதைக்கு வந்து இது மட்டும் செய்ய. ஒரு பிகாக்ஸ் மட்டும் செஞ்சு அந்த அயன் மைண்ட் பண்ணுறதுக்காக பண்ணு. போதும்டா. ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இப்போ நம்ம மேலே இது இருக்குடா. நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு அதெல்லாம் பண்ணுற? கிட்ட இதை எடுத்து முதல்ல வச்சுட்டு ஸ்டிக்கு செஞ்சுப்போம். ஸ்டிக் சரியா? ஸ்டிக் வச்சுக்கலாம். ஓகே, ஒரே ஒரு பிகாக்ஸ் மட்டும் செய்ய. ஒரு பிகாக்ஸ் போதும். இதை மைண்ட் பண்ணி உடைச்சிரு. உடையில இல்லை உடையல. ஓகே, இப்போ பிகாக்ஸ் எடுத்து வெட்டு. காய்ஸ், அமலேந்தரோட ஃபஸ்ட்டு வேர்ல்டில் கொஞ்ச நேரத்தில் அயன் கிடச்சிருக்கு காய்ஸ். அமலேந்தருக்கு இது ரொம்ப பெரிய லக்கு காய்ஸ். 3 அயன் காய்ஸ். கரெக்டாக ஒரு அயன் பிகாக்ஸ் செய்கிற அளவுக்கு அயன் கிடச்சிருக்கு. அப்புறம் அவன் அப்படியே பக்கத்தில் வேறு எங்கேயாவது கிடைக்குதான்னு தேடி போயிடுறான். இது பேர அந்த தீதை இருக்குது பார்த்தியா? அங்கே பக்கத்தில் கோலும் இருக்குது பார்த்துக்கோ. கோல் எடுத்துக்கோ. கோல் தேவைப்படும். இப்போ நீ முதல்ல போ, ஃபாஸ்ட்டாக போ. டேய் அந்த 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 இதுக்கு மேலே ஏறுறா அம்மி. இது மேலே ஏறிக்கோ. அப்படியே ஏறிப்போ. ஆட பாவி. ஓகே ஓகே, கரெக்டாக தான் போகிறேன். இல்லை அந்த சைடு போகணும். திரும்ப அப்படி போய் இந்த ஓட்டுக்கு வந்துட்டியா? இப்போ கீழே ஏதாவது பிளாக் மாதிரி போட்டுப்போ. அந்த சைடு இன்னொன்று இருக்குது பாரு. அந்த சைடு போய்க்கோ வேணா. அது மேலே ஏறு. குதிச்சேரு. அவ்வளோதான். இப்போ இப்படி போயிடு. சரி, பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான்டா. சூப்பர்ரா. மைண்ட் பண்ணு. கொஞ்ச நேரத்தில் காலியாக இருப்பேன். அந்த கிராவல் இந்த கிராவல் இருக்குல்ல, அதை மைண்ட் பண்ண. கீழே இருக்குது அது. விவசாயம் டைட் பண்ண. அங்கே இருக்கா எனக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலும் கிடச்சிருச்சு. சரி, ஃப்ளிண்ட்டு கிடச்சிருச்சு. இதை வச்சு ஸ்டீல் செஞ்சுக்கலாம். அந்த கிராவல்லாம் மூலம் மைண்ட் பண்ண. அதுக்கப்புறமா இல்லைன்னா காலியாக இருக்கிறத மைண்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. இது ஃப்ளிண்ட்டு இங்கே ஒரு அயன் இருக்குது. இல்லை மேலே இது இல்லைடா, ஸ்டோன் தானே இருக்குது, அதனால் ஒன்றும் ஆகாது. இங்கே ஒரு அயன்.
இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு போ. மைண்ட் பண்ணிட்டு போ. மைண்ட் பண்ணணும். மைண்ட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் இருக்கிறதா மைண்ட் பண்ணாது. இங்கே இருக்கிற மைண்ட் அதுக்கும் மேலே இருந்துட்டு இதை மைண்ட் பண்ணுற கொத்து கொத்தா விழுந்து. அது அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாயன் கிடச்சிச்சு. பக்கத்தில் கோல் இருந்துச்சு, அந்த தீட்ட போப்ப. இங்கே தான் பார்த்தோம். கொஞ்சம் அப்படியே குச்சி போ. இப்போ வந்து மேலே இல்லை, கீழே தான்டா இருக்கு. கீழே போய் பாரு முதல்ல. ஃபுல் கண்ட்ரோல் வரணும். திரும்ப அங்கே இருக்கு பார்த்தியா? எப்படி போவேனா? நீ இந்த ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோன் போட்டு போ. இல்லைனா இந்த திட்ட மைண்ட் பண்ணிட்டு போ. மைண்ட் இது மேலே இல்லை நீ மைண்ட் பண்ணு. இது இருக்குல்ல, இந்த தீட்ட இருக்கிறத மைண்ட் பண்ணு. அந்த மாதிரி தான். அப்படியே போ. இங்கே இருக்கிறத மைண்ட் பண்ணிக்க. அயன் இந்த மாதிரி பார்த்தேன். பிக்கேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் பிக்கேக்ஸ்லேயே கூட மைண்ட் பண்ணலாம்ல கோலை. காய்ஸ் நைட் ஆக போகுது, ஆனால் கூட பரவாயில்ல, நான் பீஸ்ஃபுல் தான் வச்சுருக்கேன். அமலேந்தர் வந்து ஃபர்ஸ்ட் டே பீஸ்ஃபுல் வைக்க சொல்லியிருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து ஜாம்பிஸ்லாம் வந்தால் தாங்க முடியாது இல்லை, அதனால. ஐயோ ஒன்றாகாது. மைண்ட் பண்ணு. அப்படியே கிராவலையும் மைண்ட் பண்ணுறா. அது கீழே மைண்ட் பண்ணக்கூடாது. கிராவலும் அவ்வளோதான். இப்படியே மைண்ட் பண்ணு. அவ்வளோ கஷ்டம் போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மைண்ட் பண்ணுறா, இங்கே மைண்ட் பண்ணுறா. கரெக்ட். கோல் வந்து நிறையாவே இருக்குது. கோல் நம்மளுக்கு தேவைப்படும். கோல் குடும்பமே இருக்குது கைஸ். இப்போ ஏதாவது சமைக்கணும்னா நம்மளுக்கு கோல் தான் தேவை. இப்போ இந்த அயனே நம்ம ரா அயனாக தான் எடுத்துருக்கோம். அதை உருக்கி இங்கேட்டா மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு கோல் தேவைப்படுது கைஸ். ஒரே எக்ஸ்பி வந்துருச்சு கைஸ். ஆமாம் கைஸ், ஃபஸ்ட் டேயே ஒரு எக்ஸ்பி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கைஸ். கோல்லாம் மைண்ட் பண்ணி ஒரு வில்லேஜ் கிடைச்சா நல்லா இருக்கும் கைஸ். ஐயோ ஜாம்பி வில்லேஜ் தான் கிடைக்கும் போல இருக்கு. ஜாம்பிலாம் இருக்காதுடா. சும்மா ஓகே கைஸ், போதும்டாமி. போய் வீட்டில் ஆட தேடு. முதல்ல இந்த ஸ்னோலேருந்து வெளில போயிடுறியா இல்லை ஸ்னோலே விளையாடலையா? ஸ்னோலேருந்து வெளில போயிடலாம்ல. அங்கே போகிறேன் ரூயின் போட்டு அங்கே ஆடு இருக்கு பாரு. ஆடு கருப்புடா, எனக்கு பிடிச்ச கலரு. ஸ்னோவில் ஒரு பெரிய ஸ்னோவில் வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம்னா அது அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிடும் கைஸ் நம்மளை. அதுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது கைஸ். ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நின்னா கூட பரவாயில்ல, குதிச்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ். நம்ம அந்த சைடு போயிடலாம். ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோ போயிருச்சு, முடிஞ்சிருது. நம்ம எடிட்ட சர்வே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆடு கிடச்சிச்சு போல இருக்கு. எங்கடா அது பிளாக் கலர்ல இல்லை, ஒயிட். பரவாயில்ல, அந்த ஒயிட் கலர் வச்சு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம்லடா. அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பூலாம் இருக்குல்ல, கலர் அவுட் ஆயிடுச்சுடா. ரீஸ் அவுட் ஆயிடுச்சு. ரீஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல. ரீஸ் பாயிண்டா? ரீஸ் அவுட் ஆயிட்டான். அது பேரு அந்த இடத்த விட்டு போயிட்டான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல இது பண்ணு. இதை எடுத்துக்கிறேன். ரெட் கலர் பெட்யா 3 எடுத்துக்கோ. 1 ஐயோ 2 டிடியா? அதான் இங்கே 1 இருக்கு. 3 இப்போ வந்து ஆடு தேடணும். சரி மைண்ட் பண்ணுறா. கொஞ்சம் வுட்டுலாம் மைண்ட் பண்ணிக்கோ. ஸ்டிக் செஞ்சுக்கலாம். என்ன ஒயிட் கலர் வுட்டு மைண்ட் பண்ணாத. உனக்கு என்ன கலர் வுட்டு தோணுதோ அந்த கலர் மைண்ட் பண்ணு. இது மைண்ட் இந்த பிக்கெட் வச்சு மைண்ட் பண்ணலாம். ஆக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். சரி இதை போய் எடுத்துக்கிட்டேன். சூப்பர்ரா. ஓகே போதும். எனக்கு கொஞ்சம் ஒன்றும் பண்ண தெரியாது, நான் சின்ன பிள்ளை. மைண்ட் பண்ணிக்கிட்டியா? மைண்ட் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிக்ஸாக மாற்றிக்காங்க. இப்போ கொஞ்சம் பிளாங்க்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோ. ஸ்டிக்ஸ் மாற்றாத இப்போதே அதுக்கு
சரி ஓகே இப்போ வேற என்ன பண்ண போற? இப்போ நான் வில்லேஜ் தேடுறேன், இல்லைன்னா ஆடும் தேடுறேன். வில்லேஜ் இந்த சைடு போனால் இருக்காது, அந்த சைடு ஸ்னோவாக இருக்கு. நம்ம இந்த காட்டுக்குள்ளே போய் வேற எங்கேயாவது போ. இப்போ நம்ம குரங்கா மாற போகிறோம். இது மேலே ஏறலாமா? வேணாம்டா, குரங்காலாம் போவாத, சும்மா நார்மலாக போய் தேடு. நீ முதல்ல இந்த ஸ்னோவில் கீழேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணு. ஏன்னா நமக்கு ஸ்னோ வந்து அவ்வளோவா கரெக்ட். பாப்பா எப்படி இதுக்கு முன்னாடி நான் விளாண்டது கிடையாது, ஆனாலும் ப்ரோ பிளேயர் விளாண்டுருக்கேன். அட போடாடே, நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றேன், ப்ரோ பிளேயராக விளாட்றேன்ல. கண்ட்ரோல்ஸே ஒழுங்காக சுத்தமாக வரலையே. கண்ட்ரோல் சொல்ல முடியாது, லைட்டாக தான் உனக்கு கண்ட்ரோல்ஸ் வருது. போ இங்கேருந்து ஏதாச்சும் வில்லேஜ் ஓகே வர இதான் இங்கேருந்து ஏதாச்சும் வில்லேஜ் தெரியுதான்னு பார்ப்பேன். அங்கே இருக்கா ஸ்னோ? நான் இந்த பக்கமாக போயிட்டுருக்கேன். கீழே இறங்க. ஒரு வில்லேஜும் தெரியல. நம்ம கீழே இந்த பக்கம் இப்படியே போ. இதுடா எது? கொஞ்சம் டார்ச் செஞ்சுக்கோ பேசாம நீங்க. 1 2 3 போதும், 12 டார்ச். இப்போ அதை கையில் வச்சுக்கோ, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அந்த கேவுக்குள்ளே போய் பாரு. இல்லை வேணாம், கேவுக்குள்ளலாம் இப்போ போக வேண்டாம். நம்ம இன்னொரு நாள் போகலாம் கேவுக்குள்ளே. அது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கு. சரி நீ போ. வேற எங்கேயாவது போய் தேடி பாரு வில்லேஜ் சைடு. தப்பிக்கவே முடியாது. இது ரொம்ப டேஞ்சராக தானே இருக்கு. இந்த இடத்த விட்டு நான் மேலே மீ அப்புறம் வந்து பயங்கர விளையாடுற. செகண்ட் எபிசோடு எப்போ வரும்னு சொல்லு. சண்டேயா? அப்போ இன்னும் டேட்டு சாட்டர்டே. அன்றைக்கே நெக்ஸ்ட் டே போட்டுருவியாரா? என்னோட வீடியோ காய்ஸ், என்னோட வேர்ல்டு எங்கே போச்சுன்னு தெரில. சரி நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் காய்ஸ். இப்போ அமலேந்தரோட வேர்ல்டை பற்றி பேசலாம். எனக்கு என்ன பேசுனதுன்னே தெரியாது கைஸ். நான் ஏதாச்சும் காமெடி காய்ஸ் இப்போ வந்து பார்த்தா இந்த தீட்ட முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டார் அமலேந்தர். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் தான் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஈஸியாக தப்பிச்சிட்டாரு. என்ன நடக்கிறதே தெரியல. ஒழுங்கு முறையாக விடிஞ்சிடும் இல்லைன்னா. இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அமலேந்த ரீல்ஸ், பேக் ரீல்ஸ் மாதிரி. மரத்து மேலெல்லாம் ஏறுறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு அவன் இந்த ஜங்கிள் புக் படம் பார்த்ததுலேருந்து குரங்காவே மாறிட்டான். போட அந்த படமே நான் இன்னும் பார்க்கல. போய் சொல்லாதடா. எத்தனை வாட்டி பார்த்துருப்ப நீனு? கைஸ் கீழே இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஆஃப் ஹார்ட் தான் கைஸ் போகும். போனாலும் சீக்கிரமா வந்துடும் கைஸ். நம்மளுக்கு ஃபுல் ஹெல்த்தாக மாறிடும். சீக்கிரமாகவே ஹெல்த் வந்துடுது பீஸ் மோடில். ஏன்னா நம்ம பீஸ் மோட் வச்சுட்டு வந்துருக்கிறது அமலேந்தருக்காக தான். மாப் இப்போ வந்து ஈஸி மோடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஈஸியாகவே இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி ஸ்ட்ரைட்டாக போடா, ஈஸியாக அப்படி இருக்கும். அந்த சைடு போ. அந்த சைடு இதுவாக இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு. ஸ்னோ இல்லை, அந்த சைடு சாண்டு தான் இருக்கு. சாண்ட் இருந்தால் கூட போகலாம். சாண்ட் வில்லேஜ் கிடைக்கும். ஆனால் அதில் மைனிங் வராது. கொஞ்சம் மைனிங் பண்ணுறதுலாம் பக்கத்தில் எங்கேயாவது போய்க்கலாம். இறங்கு குதிச்சிடுறா கைப்புல. ஹார்ட் டேமேஜ் அந்த சமயம் இருந்திருக்கும். 1.5 ஹார்ட் போயிடுச்சு கைஸ். திருப்பி வந்துருச்சு. அது மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிக்கிறேன். மாட்டிக்கிட்டா கூட நான் ஈஸியாக தப்பிச்சிடுவேன். இங்கே பாருங்க கைஸ், நான் ப்ரோ பிளேயர்.
ஒய் இப்படி தப்பிச்சனா ஐயோ Guys. ப்ரோ பிளேயர் गाइस ஏய் அமலேந்தர் வீடியோ போகுது அமலேந்தர் ஒரு கண்டந்து இன்னொரு கண்டத்துக்கு போறான் ஓய் குயிரா கைப்புல டேஸ் பிளேட் இன்னும் 0ல தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் கூட விளையாண்டு முடிக்கல நீனு காலையில ஆக போகுதுன்னு நான் சொன்னேன் அதே இப்போ வந்து ஒரு 5:30 மணிக்கு गाइस உங்களுக்கு டைம் பார்த்தா தெரியும் சாரி गाइस 5:30 மணிக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க गाइस ஓகே நீ ஒரு பெட் சைடா பெஞ்சிட்டு இந்த வீடியோ ஐயோ டேய் மாட்டிக்கிட்டியா யார் ரம்பிட்டா அட பாய் போ போடா ஒரு பெட் மட்டும் சீக்கிரமா செஞ்சு இந்த வீடியோ எங்க போற டேய் சிக்கன்லாம் வேணாம் நம்மளுக்கு பெட் தான் வேணும் போய் ஆடை வெட்டுறா டேய் தான் நோ சிக்கன்லாம் வேண்டாம் गाइस அமலேந்தர் கொலைகாரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு கேன்சர் வந்த கோழியை போய் கொலை பண்ணிட்டான் கேன்சர் மீன்ஸ் அது பாட்டு அது கேன்சர் நோய் மீன்ஸ் அந்த கோழிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பண்ணாதீங்க மக்களே பண்ணிதான் கலாட்டாலாம் அந்த கோழி இறந்து போயிடுச்சுல அதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போ ஃபாஸ்ட்டாக நீ முதல்ல போய் உன்னோட வேலையை பாரு ஒரு ஆடு ஒரு 2 ஆடு வேணும் காய்ஸ் மட்டும் இவங்க கஷ்டனா இதோட முடிச்சுக்கலாம் வர்றாடே போதுண்ணா வர்றா போதுண்ணா ஏன்டா நான் உனக்கு கண்ணே அங்கே பிளாக் ஹோல் இருக்கு ஒரு ஒயிட் கலர் ஆடு சாவடிச்சனே சாவெல்லாம் அடிக்கல அது கோழிடா எங்க இந்த பக்கம் ஸ்னோவா இருக்கு ஒரு அண்ணங்கிறத கூட தெரியாம அங்க ஒரு ஆடு ஃபாஸ்டா போ ஆடுங்கறாங்க गाइस ஏய் என்னடா என்னோட சண்டை போடுற இப்படி பின்னாடி திரும்ப அந்த சைடு போ அந்த சைடு ஸ்னோவா இருக்கு அந்த சைடு இப்படி பேரு நீனு அங்கே ஒரு ஆடு இருக்கு அதெல்லாம் பார்த்து சொல் எப்பெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஆடுக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோழின்னா இப்போ ஆடுங்கண்ணா அது உள்ளே தள்ள எனக்கு தெரிஞ்சு ஓ நோ गाइस இந்த ஆடுக்காக நீங்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் இங்கே இருக்கிறது உள்ளு அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் ஓகே गाइस இப்போ அமலேந்தர் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்க நான் பிளாக் கலர் பெட் அது கிரே கலரா எதுடா தேவலாம கொலை பண்ற சரி நீ இப்ப கிராஃப்டிங் டேபிள் கீழ போடு எர்ரா கீழ போறா சரி இப்போ வந்து அமலேந்தர் வந்து 2 ஒயிட் wool இருக்கு அப்புறம் ஒரு black wool இருக்கு இப்போ அவன் வீடு கட்டுறதுக்காக என்ன பண்றான்னு பாத்து பாருங்க வீடு முதல்ல அதாவது பெட் செய்யறதுக்காக முதல்ல வந்து பூ வச்சு ரெட் கலர் டை செஞ்சுக்கிறான் வெயிட் பண்ணுங்க பாய் இப்போ வந்து அவன் வந்து பிளாக் wool வச்சு அதை ரெட் wool மாற்றிக்கிறான் அப்புறம் இன்னும் 2 ஒயிட் wool வச்சு அதையும் ரெட் wool மாற்றிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டு செஞ்சுட்டாங்க गाइस மட்டும் தான் முடிஞ்சிருச்சு गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பாப்பா பிபி ஒண்ணுமே பண்ணீங்க गाइस ஓகே गाइस எல்லாத்தையும் பண்ணிருங்க गाइस ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस நான் வீடியோ அமலேந்தர் வந்து ஆஃப்லைன்ல வில்லேஜ் தேடுறானா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் டாடா குட் பை